சரியான கழிவு முகாமைத்துவம். உணவு மாசுபாட்டை தடுக்க பின்வரும் விடயங்களில் கவனம் செலுத்தி உடனடியாக உணவு கழிவுகளை அகற்றி அப்புறப்படுத்துவது முக்கியம். ஈக்கள், எலிகள் மற்றும் கொறித்துண்ணிகள் போன்ற பூச்சிகளை தடுக்க சமையலை மேற்பரப்புகளை கழிவுகள் இன்றி சுத்தமாக வைத்திருக்க. சமையலறை மேற்பரப்புகளை விஷக்கிருமிகள் பரவாத வகையில் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உணவு கழிவுகளை உடனடியாக அகற்றி கழிவு தொட்டியில் இடுவதன் மூலம் சமையலறை பகுதியில் துர்நாற்றம் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். பாதுகாப்பான உணவு கழிவகற்றலுக்கு பின்வரும் வழிமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. ஏப்ரன் மற்றும் ரப்பர் கையுறைகளை அணியுங்கள். உணவு கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக், காகிதம், கண்ணாடி, லோகங்கள் போன்ற உணவு அல்லாத கழிவுகளை தனித்தனியாக பிளாஸ்டிக் கொள்கலன்களில் சேகரிக்கவும். கழிவுகளை கழிவு பகுதிக்கு மாற்றி உரியபடி கழிவு தொட்டிகளில் அப்புறப்படுத்துங்கள். கழிவகற்றிய பின் ரப்பர் கையுறைகளை சரியான முறையில் அப்புறப்படுத்துங்கள். அழுக்கு துணி கூடையில் ஏப்ரனை வைக்கவும். கைகளை நன்கு கழுவுங்கள். வினைத்திறன் மிக்க பூச்சி கட்டுப்பாடு. கொசுக்கள் மற்றும் பிற பூச்சிகள் உள்ளே வராமல் தடுக்க ஜன்னல்களை சுற்றி வலையை பொருத்துங்கள். கொசுக்களை சமாளிக்க தோட்டங்கள் மற்றும் திறந்த வெளிகளை தவறாமல் கவனியுங்கள். விருந்தினர்கள் கோரினால் மின்சார கொசு விரட்டும் இயந்திரங்களை பயன்படுத்துங்கள். ஜன்னல்களை திறந்து வைப்பதில் கவனமாக இருக்கும்படி விருந்தினர்களை கேட்டுக்கொள். தரையில் இருந்து உயரமான இடத்தில் உணவுப் பொருட்களை வையுங்கள். எலிகள், கொறித்துண்ணிகள் மற்றும் பூச்சிகள் நுழைய முடியாத வகையில் உணவை கொள்கலன்களில் அடைத்து வைக்கும். கரப்பான் பூச்சிகளை தடுக்க உரிய வழிமுறைகளை பின்பற்றவும். கழிவு தொட்டிகளின் மூடிகள் இறுக்கமாக மூடப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தவும். எலிகள் ஹோட்டலுக்குள் நுழையக்கூடிய இடங்களை மூடவும் அல்லது தடுக்கவும். கடுமையான சிக்கல் இருந்தால் தொழில்முறை பூச்சி கட்டுப்பாடு நிபுணரை தொடர்பு கொள்ளுங்கள்.